ரொம்ப அழகா ஹனுமார் 51வது சர்க்கம் மேல ஹனுமார் பேசுறார். என்ன சொல்றார்? ராஜா தசரதோ நாம குஞ்சரவாஜிமானே பிதேவ பந்துர்லோகஸ்ய சுரேஸ்வர சமத்யுதி ஜேஷ்டஸ்தஸ்ய மகாபாஹு புத்ர பிரியகர பிரபு விதுர்நிதேசான் நிஷ்க்ராந்தः பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சஹ ப்ராத்ரா சீதயா சாபிபார்யயா ராமோ நாம மகாதேஜः தர்ம்யம் பந்தானமாஸ்ரிதः தஸ்ய பார்யா வனே நஷ்டா சீதாபதிவனூரதா வைதேகஸ்ய சுதா ராஜ்ஞः ஜனகஸ்ய மகாத்மனः சமார்கமானஸ்தாம் தேவீம் ராஜபுத்திரஸ்ஸானுஜः விஸ்வமூகமனுப்ராப்ய சுக்ரீவேன சமாகதः தஸ்யேன பிரதிஜ்ஞாதம் சீதாயாः பரிமார்கணம் சுக்ரீவஸ்யாபிராமேண ஹரிராஜ்யம் நிவேதிதம் தஸ்தேன மிருதே ஹத்வா ராஜபுத்ரேண வாலினம் சுக்ரீவஸ்தாபிதோ ராஜ்யே ஹர்யக்ஷாணாம் கணேஸ்வரः த்வயா விஜ்ஞாதபூர்வஸ்ச வாலீ வானரபுங்கவா ராமேண நிஹதः சங்கே ஷரேணைகேன வானரः. ஹனுமார் பேச ஆரம்பிச்சார். தசரதன் ஒரு ராஜா, அபாரமான தேரு, சகல சைன்யம் உள்ளவர், ரசகுஞ்சர வாஜிமானு, ஏராளமான யானைகள் குதிரைகள், உலகத்துக்கெல்லாம் தோப்பன போல உள்ளவர். பிதேவ பந்துர்லோகஸ்ய சுரேஸ்வர சமத்யுதிஹி. நம்ம இந்திரனை போன்ற காட்சி உள்ளவன் தசரதன். அந்த பிரபுனுடைய மூத்த பிள்ளை ராமன். அந்த பிரபு காட்டுக்கு வந்தாள். பத்னியான சீதையுடன் பிராதாவான லட்சுமணனுடன் வந்த இடத்துல சீதை காணாம போயிட்டாள். நீ தூக்கினேன்னு சொல்லல, சீதை காணாம போட்டாங்கிறாள். தஸ்ய பார்யா வனே நஷ்டா சீதாபதி மனூரதா. பர்த்தாவையே நம்பினவளவள். அப்படிப்பட்ட பத்னி காணாம போயிட்டாள். அந்த தேவியை தேடிக்கிட்டு வந்தாள், ஜனகபுத்திரியை. ரிஷ்யமூக சிகரத்துக்கு வந்து சேர்ந்தாள். சுக்ரீவனை வந்து சக்கியம் பண்ணிண்டாள். தேன தத்ர பிரதிஜ்ஞாதம் சீதாயா பரிமார்கணம். சுக்ரீவன் சீதையை நான் தேடித்தரேன். நான் சுவாமி என்ன சொன்னால் தெரியுமா? ராமன் சுக்ரீவஸ்யாபிராமேண ஹரிராஜ்யம் நிவேதிதம். சுக்ரீவனுக்கு சுவாமி சொன்னாலாம், கிஷ்கிந்தா ராஜ்யத்தை உனக்கு கொடுத்து விடுறேன் நாள் பிரபு. அப்படி பிரதிஜை பண்ணினாள். சீதையை தேடித்தரேன் அவன் சொன்ன. சுவாமி வந்து கிஷ்கிந்தா ராஜ்யஸ்ரீயை உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாள். தேன தத்ர மிருதே ஹத்வா ராஜபுத்ரேண வாலினம் சுக்ரீவா ஸ்தாபிதோ ராஜ்யே ஹர்யக்ஷாணாம் கணேஸ்வரா. யுத்தத்துல சுவாமி வாலியவதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்துல சுக்ரீவனை உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி கோடிக்கணக்கான வானரங்களுக்கு ஈஸ்வரனா பண்ணிவிட்டான் சுக்ரீவனே என்று சொன்னாள். இதோட போராதோ அடுத்த ஸ்லோகம் சொல்றார். அதான் ராஜதந்திரம். உங்களுக்கு கூட வாலியை நன்னா தெரியுமே. என்ன சொல்வார்? த்வயா விஜ்ஞாத பூர்வஸ்ச வாலீ வானரபுங்கவா ராமேண நிஹதः சங்கே ஷரேணைகேன வானரா. த்வயா விஜ்ஞாத பூர்வஸ்ச ஞாதபூர்வः விஜ்ஞாதபூர்வः த்வயா விஜ்ஞாதபூர்வஸ்ச. உங்களுக்கு மிந்தி ரொம்ப நன்னா தெரியுமே வாலியை சொன்னார். வாலிவதம் ஆயிடுத்து, சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆச்சுன்னார். மறுபடியும் திருப்பி கதைக்கு வந்து த்வயா விஜ்ஞாத பூர்வஸ்ச வாலீ வானரபுங்கவः. ஆமா, நீ அவன் கையில ஆம்பிட்டுக்கிட்டு கசக்கினது எனக்கும் தெரியுண்டா, உனக்கு நினப்பு இருக்கான்னு காட்டார். கலங்கி போட்டான் ராவணன். அவன் என்ன பண்ணார் தெரியுமோ? அந்த வாலியை கிழிச்சு விட்டார் ஒரு பானத்தினால. ஷரேண ஈகேன வானரா. அவன் ஆள் இல்ல, தேள் இல்ல, குதிரை இல்ல, சாரதி இல்ல. அவன் வேற இன்னொரு அம்பு இல்ல, ஒரே பானம் வாலி. அவன் வாலி ஒரு பானத்துல போட்டான்னா உங்கதி அரபானத்துல. ஞாபகம் இருக்கு. ராமேண நிஹதः சங்கே
ராமன் ஒரு பானத்தினால வாலியை கீழ்ச்செறிஞ்சு விட்டார். உங்களுக்கு நன்னா தெரியும் வாலிய, தெரியுமோ இல்லையோன்னு காட்டார். அப்படி கலங்கி போட்டான் ராவணன் வாலி வசத்தை கேட்டுவிட்டு. அப்போ ஹனுமார் சொன்னார், அந்த சீதையை தேடுவதற்காக சுக்ரீவன் கோட்டி கோட்டி வாகனங்களை அனுப்பிச்சு அது பாட்டுக்கு ஆகாசத்திலையும் பூமியிலையும் பாதாளத்திலையும் தேடிக்கிட்டு கிடக்கின்றோம். அதுல உத்தனான வாயு புத்திரனான அஞ்சனா கர்ப்ப சம்பூதனான நான் இங்க வந்தேன். நம்ம தோட்டத்துல கண்டேன் சீதையே. நீ தூக்கின்னு வந்தேன்னு சொல்லல, ஏன் பெரிய மனுஷன் நம்ம பூண்ட பேனாவை எடுத்து விட்டார். அவரை போய் நீங்க பேனா எடுத்துனேன்னு சொல்லாமோ? நம்ம நம்ம பாக்கெட்ல இருக்கா போல இருக்கே பேனா, என் பேனா அது சொல்லணும். அப்புறம் இல்ல இல்லைன்னா வாருங்கன்னு கையை பிடிச்சு நகைச்சு போன போலீஸ் ஜனகனுடைய பெண்ணே அப்படி நான் தேடிட்டு வரும்போது நம்ம தோட்டத்துல பார்த்தேன் என்ன ஹனுமார். ராவணன் இருக்கார். ஓஹோ, நம்ம தோட்டத்திலேயே இருக்கா இருந்தா அழிச்சுன்னு போடுங்கன்னு சொல்லுவணும்னு பார்த்தாள். சொல்லல. அதுக்கு மேல ஒரு டிகிரி தாண்டி பேசுறார். பரதாரான் மகாப்ராஜ்ய பரத்யாருடைய பத்னி உங்க வாத்திர வந்து இருக்கிறதுக்கு நீ சம்மதிக்கப்படாது. என்னமோ அவ வாத்திர வந்து குடியிருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தா போல, நீ வந்து அதுக்கு சம்மதிச்சு அவளை வச்சுக்கிறது சரியில்லை. பரதாரான் மகாப்ராஜ்ய நோபரோத்தும் துமர்ஹசி அப்படி சொன்னாலாம்.